வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி வந்து நம்ம பன்னீர் வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோங்க. இது பார்த்திங்கன்னா ஹோம்மேட் பன்னீர், நான் வீட்டிலேயே செஞ்சது தான். நம்ம வீட்டிலேயே செய்யும்போது பார்த்திங்கன்னா பன்னீர் வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இது வந்து எப்படி செய்யலாங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பன்னீர் ரெசிபி நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா பன்னீரை வந்து லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிறேன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, லைட்டாக மஞ்சத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். உப்பு காரம் எல்லாமே இதில் நல்லா பிடிக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்படியே ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ நம்ம வச்சு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இதை வந்து நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் நான் தோசைக்கல் தான் வச்சுருக்கேன். கல் சூடாகிடுச்சு. நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நமக்கு லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும், அப்பப்போ திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும் நமக்கு. இது பார்த்திங்கன்னா நான் வீட்லேயே செஞ்ச பன்னீர் தாங்க. 1 லிட்டர் ஆவின் பால் தான் நான் எடுத்திருந்தேன். 1 லிட்டர் ஆவின் பாலுக்கு 125 கிராம் பன்னீர் எனக்கு கிடைச்சது. ஈவனாக 4 பக்கமே வந்து நமக்கு ஃப்ரை ஆகணுங்க. எல்லா பக்கமும் அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னுமே ரொம்ப சாஃப்டாக ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம கிரேவிக்கு தேவையானதை ரெடி பண்ணலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடாயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சுங்க. இது கூட பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன். அந்த விழுதையும் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது கூட வந்து நான் 2 சைஸ் பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் ஒரு பச்சை மிளகாவும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் கேஷ்நட் எடுத்திருக்கேன். ஒரு 6 கேஷ்நட் எடுத்திருக்கேன், கூட சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவு வதங்கினா போதுங்க. இனி நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது சூடு ஆறின உடனே நம்ம இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சூடு ஆறிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுங்க. இது கூட வந்து 1 ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். இனி நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ மறுபடியும் அதே கடாயில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ அந்த எண்ணெயில் வந்து 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம்.
இப்போ அது கூடயே பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதியும் கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. எண்ணெயிலே மிளகாய் தூள் போடும்போது நல்ல மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம எண்ணெயில் மிளகாய் தூள் போடுறது. நான் வந்து 2 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஆல்ரெடி பன்னீர்லேயும் மிளகாய் தூளில் சேர்த்துருக்கோம், பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஜாரில் இருந்தது இல்லையா, அதோட தண்ணி தான் நான் எடுத்துருக்கேன் கழுவி. இப்போ இதில் வந்து 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. நம்ம இன்னும் உப்பு சேர்க்கவே இல்லை. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருங்க. மூடி வச்சுட்டு அப்பப்போ ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி கொடுத்துருங்க. நம்ம போட்டதை விட எந்த அளவு குறைஞ்சிருக்கு பாருங்கள், நல்லா வத்திடுச்சு. நல்லா வதங்கினா தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பன்னீரை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நான் வந்து 1 டம்ளர் அளவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதா இருந்தால் இந்த அளவுக்கு போதுமானதாக இருக்கும். இதே சாதத்துக்குன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை இறக்கிக்கலாம் மல்லித்தலை தூவி. இப்போ பன்னீர் ஆட் பண்ணி 5 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. எதுக்காக 5 மினிட்ஸ் விட்டோன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரேவியோட டேஸ்ட் எல்லாம் பன்னீரில் இறங்குறதுக்காக தான். இப்போ வந்து 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நம்ம இதில். நீங்கள் நெய் இல்லைன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இன்னும் இதில் நம்ம மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம். பன்னீர் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி பன்னீர் ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.